கல்யாண வீட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் என்னுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் துவரம்பருப்பு, அப்புறம் சிறுபருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த சாம்பார் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த சாம்பாருக்கு போடுற எல்லா வித பொடியும் வீட்டிலே அரைச்ச பொடி. மஞ்சள் பொடியாக இருந்தால் கூட நான் வீட்டில் தான் அரைச்சிருக்கிறேன். அந்த விரலி மஞ்சளை வாங்கி அதை வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து நான் பவுட்ராக்கி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் பொடியெலாம் மிக்சிலேயே நான் அரைச்சி அதில் தான் நான் இந்த சாம்பார் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தான் நான் வச்சுப்பேன். அப்புறம் இதுக்கு போடுற அந்த மேம்படி கூட நான் வீட்டிலே பண்ணது தான். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா காயும், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் பொடி எல்லாம் போட்டு நான் வேக விடுறேன். அப்புறம் துவரம்பருப்பு, சிறுபருப்பு வெந்த உடனே அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த குழம்புல சேர்க்கணும். இந்த பருப்பு வேகும் பொழுதே மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் வேக வச்சேன். அது கூடவே தக்காளியும் போட்டு சேர்த்து நான் வேக வச்சுட்டேன். இந்த குழம்பு காய் போடும் பொழுது நான் தக்காளி சேர்க்கலை, ஏன்னா நான் பருப்புலேயே நான் சேர்த்துட்டேன். எல்லாம் ரெடி ஆன உடனே கொத்தமல்லி தழைகளை நான் தூவிட்டேன். அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு நான் தாளிதம் பண்ண போகிறேன். இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதே மெத்தட்லேயே நீங்கள் சாம்பார் பண்ணுவீங்க. இந்த தாளிப்புக்கு பூண்டு நான் சேர்க்குறேன். மோஸ்ட்லி பூண்டு சேர்க்க மாட்டாங்க, நான் பூண்டு அடிஷ்னலாக சேர்த்துருக்கிறேன். நான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பூண்டு சேருங்க, இல்லைன்னா வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் ஆல்ரெடி பருப்பில் போட்டு நான் வேக வச்சுட்டேன். இருந்தாலும் தாளிக்கும் பொழுது நான் பெருங்காயத்தூள் சேர்த்து தான் நான் தாளிக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இதை குழம்புல சேர்த்தாச்சு, அவ்வளவுதான். சூப்பரான குழம்பு, அதாவது கல்யாண வீட்டு சாம்பார் குழம்பு ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் மேம்பொடி சேர்க்க போகிறேன்.